மகரிப் தொழுகையில் குல்யா சூரத்தும் குல்ஹு அல்லாஹு அஹத் என்ற சூரத்தும் ஓதப்படுகின்ற ஒரு வழக்கு இருப்பது நாங்கள் காண்கின்றோம். அதிகமான இமாம்கள் கூடுதலாக இந்த குல்ஹு அல்லாஹு அஹதை குல்யா அய்யுல் காஃபிரூனையும் ஓதுகிறார்கள். அதற்கு காரணம் ஒரு ஹதீஸ் தான். இது ஆதாரமான செய்தியா என்று நாம் எடுத்து பார்க்கின்ற வேளையில் அந்த ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடியதாக அந்த செய்தி வருகிறது. இது இப்னு மாஜா இன்னும் சில கிரந்தங்களில் அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுகையில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இரு சூரத்துகளையும் ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸை பலஹீனம் என்று சொல்வதற்கு ஒரு காரணம், இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அஹ்மது பின் பதீல் என்கக்கூடிய அறிவிப்பாளர் அவர் பலஹீனமானவர். இதில் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், ஷாவி மதுஹபை பொறுத்தவரை அவர்களிடத்தில் தான் இந்த நடைமுறை இருக்கிறது. ஷாவி மதுஹபுக்காராக்கள், அதாவது நம்முடைய நாட்டில் உள்ளவர்கள் தான் இதை கடைபிடிப்பார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாவி மதுஹபை அடிப்படையில் தழுவியராக இருந்தால் பிற்காலத்தில் அவர் ஹதீஸ்களுக்கு ஏற்பவே தீர்ப்பு கொடுப்பவராக இருந்தார். அந்த இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தனது கிதாபான ஃபத்ஹுல் பாரி என்ற அந்த கிதாபிலே சொல்லுகிறார்கள், அதாவது அந்த சின்ன சூரத்துகளை இந்த மகரிப் தொழுகையிலே ஓதுவதற்கென்று தெளிவான ஒரு ஆதாரத்தை நான் காணவில்லை. இப்னு மாஜாவிலே வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தான் என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை நான் சொல்லிவிட்டேன். மேலும் அவர் சொல்லுகிறார், இந்த ஹதீஸ் வெளிப்படையில் ஆதாரம் போன்று தென்பட்டாலும் இந்த ஹதீஸ் குறைபாடு உள்ளது. இமாம் தாரகுத்னி அவர்களும் இதனுடைய சில அறிவிப்பாளர்கள் தவறு விட்டு விட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸும் சயீத் இப்னு சிமாக் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அவர் எடுத்தறியப்பட்டவர். அதனால் சரியான கூற்று என்னவென்றால், மகரிபின் பின்னால் உள்ள 2 ரக்காத்தில் ஓதினார்கள். என்னது? மகரிப் தொழுகைக்கு பின்னால் உள்ள 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகை, அதுதான் ஆதாரமாக வந்தது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்கே வருகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஏனைய பள்ளிகளில் உள்ள பழக்கத்தில் நாம் அதை ஓதுவதென்பது குர்ஆனை ஹதீஸை ஆதாரமான ஹதீஸை பின்பற்றுவவர்களுக்கு அது பொருத்தமாக ஆகாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஹதீஸ் ஆதாரமானதா என்று பார்த்துத்தான் அதை செய்ய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் மகரிப் தொழுகை பர்லான தொழுகைக்கென்று குல்யா அஹதையும் குல்யாயுல் காஃபிரூனையும் குல்லு அல்லாஹ் அஹதையும் சுன்னத்தென்று ஓதுகின்ற அந்த வழக்கை நாம் விட்டுவிட வேண்டும். இதற்கு முந்தி நாம் பார்த்தோம், ரசூலுல்லாஹ் சூரத்து தூர் ஓதினார்கள் மகரிபிலே, சூரத்துல் ஆராஃப் மிகப்பெரிய சூரத்து ஓதினார்கள். இவ்வாறு நீளமான சூரத்துகள் சுமார் 50-60 வசனம் பெறக்கூடிய எல்லாம் ஓதிருப்பதை நாம் அவதானிக்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது? மகரிப் என்றாலே சின்ன சூரத்து தான் என்று வந்திருக்கிறது. மற்றும் ஒரு ஹதீஸ் வருகிறது இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸ் அது எப்படி என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. அந்த ஹதீஸிலே அதாவது வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிப் தொழுகையிலே சிறிய சூரத்துகளை ஓதுவராக இருந்தார் என்ற ஹதீஸ் ஒன்றும் வருகிறது. அப்படி என்றால் சிறிய சூரத்துகளை மெனக்கெட ஓதுவார்கள். ஏன் நெடிய சூரத்துகளை மோதியதாக இருக்கிறது. அதனால் குறிப்பாக இந்த சூரத்து 2ஐயும் நாங்கள் குறிப்பாக்குவது என்பது தான் இங்கே பேசப்பட வேண்டிய விடயம். அது ஆதாரமான செய்தி அல்ல. இது முதலாவது விஷயம்.